பாஸ்கா 5ஆம் ஞாயிறு, கழித்தலும் தரித்தலும். இன்று திராட்சை செடி ஞாயிறு என்றும் கூட நாம் இதை பெயரிட்டு அழைத்து கொள்ளலாம். இந்த ஞாயிறன்று திராட்சை செடியை பற்றி நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து குறிப்பிட்டு பேசுகிறார். அப்படி பேசும்பொழுது சில விஷயங்களை அவர் நமக்கு சொல்லித் தருகிறார். அது என்னவென்று பார்த்தால், முதலாவது திராட்சை செடி, இரண்டாவது அதன் கிளைகள். இந்த திராட்சை செடியை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து யாருக்கு ஒப்பிடுகிறார் தெரியுமா? அவருக்கே ஒப்பிட்டு பேசுகிறார். நானே திராட்சை செடி என்று சொல்கின்றார். கிளைகளை எதற்கு ஒப்பிடுகின்றார்? நம்மை ஒப்பிட்டு பேசுகின்றார். நாம் எல்லாம் திராட்சை செடியாகிய இயேசு கிறிஸ்துவோடு இணைந்து இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த இரண்டு விஷயங்களை பற்றி பேசுகின்றார். இதை நட்டு வளர்ப்பவர், இந்த திராட்சை செடியை நட்டு வளர்ப்பவர், அதாவது இயேசு கிறிஸ்துவை ஈன்றெடுத்த தந்தை யார் என்று பார்த்தால் தந்தையாகிய கடவுள். அப்படி அவர் தந்தையாகிய கடவுள் இயேசு கிறிஸ்துவை ஈன்றெடுத்ததைப் போல நாமெல்லாம் அவரோடு இருக்கும் பொழுது பலனை ஈன்றெடுக்கின்றோம் என்பதை அழகாக சொல்கின்றார். இந்த நற்செய்தியில் இரண்டு விஷயங்களை பற்றியும் இயேசு கிறிஸ்து குறிப்பிட்டு பேசுகின்றார். அதுதான் கழித்தல், இரண்டாவது தரித்தல். தரித்தல் என்றால் வெட்டி வீசுதல் என்றும் கூட பொருள்படும். ஆங்கிலத்தில் சொல்ல போனால் கழித்தல் என்பதற்கு ப்ரூனிங் என்று சொல்வோம். இரண்டாவதாக தரித்தல் அல்லது வெட்டுதல் என்பதற்கு கட்டிங் என்று சொல்வோம். இந்த இரண்டு செயல்களும் ஒரே விளைவை தந்தாலும் கூட இரண்டும் செய்யக்கூடிய விதம் என்பது வெவ்வேறு, இரண்டும் ஒன்று அல்ல என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி புரிந்து கொள்வதற்கு இப்பொழுது நாம் முயற்சி செய்வோம். முதலாவது இயேசு சொல்கின்ற கழித்தலை பற்றி தியானித்து பார்ப்போம். கழித்தல் மிக கவனமாக செய்யப்பட வேண்டிய ஒரு செயல். சிறிது கவனம் சிதறினாலும் கூட கழித்தல் என்பது சரியான பலனை தராது. இரண்டாவதாக, இதற்கென்று இருக்கக்கூடிய ஒரு சிறு கூர்மையான ஆயுதம் அல்லது கருவியை கொண்டு மட்டுமே, அதற்கென தயாரிக்கப்பட்ட கருவியை கொண்டு மட்டுமே கழித்தலை மேற்கொள்ள வேண்டும். மூன்றாவதாக, கழித்தலை மேற்கொள்ளும் பொழுது ஒரே முறையில் ஒரே தடவையில் துண்டாக்கி வீச வேண்டும். இரண்டாவது முறை பயன்படுத்த கூடாது. இப்படி செய்யும் பொழுது என்னென்ன பயன்கள் விளைகின்றன? கழித்தல் நடக்கும் பொழுது ஒரு தாவரத்தின் மேல் தோல், அந்த தாவரத்தை போர்த்தி இருக்கக்கூடிய, தண்டை போர்த்தி இருக்கக்கூடிய மேல் தோல் சிதைவுபடாது. அதே போல உள்ளே இருக்கக்கூடிய தண்டும் சிதைவுபடாது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவதாக, இப்படி நாம் கழித்தலை நடத்திவிட்ட பிற்பாடு பக்கவாட்டில் மீண்டும் கிளைகள் துளிர்க்க ஆரம்பிக்கும். மூன்றாவது, தொடர்ச்சியான பலனை கழித்தலால் நாம் பெற்றுக்கொண்டே இருக்கலாம் என்பதை உணரலாம். நல்ல ஒரு உதாரணம் ரோஜா செடி. ரோஜா செடியை கழித்து விடுவதற்கென்று ரோஸ் கட்டர் என்ற ஒன்று இருக்கும். அதை வைத்து அழுத்தும் பொழுது ஒரே முறையில் ரோஜா செடியின் தண்டானது துண்டாகி கீழே விழுந்துவிடும். அப்படி செய்யும் பொழுது பக்கவாட்டில் நிறைய கிளைகள் முளைத்து மீண்டும் அழகழகான வண்ண மலர்கள் மலர்வதை நம்மால் பார்க்க முடிகின்றது. அதை அப்படியே வைத்துக்கொண்டு தரித்தலுக்கு சென்று பார்ப்போமே. தரித்தலை பார்க்கும் பொழுது அல்லது வெட்டுதலை பார்க்கும் பொழுது இதற்கு கவனமெல்லாம் தேவையே இல்லை. இரண்டாவதாக, கருவி எதை கொண்டு இதை தரித்து விடலாம், வெட்டலாம் என்றால் அருவாள், கோடாலி போன்ற கொடுமையான ஆயுதங்களை வைத்து நாம் இந்த தரித்தலை, வெட்டுதலை மேற்கொள்ளலாம். மூன்றாவதாக, பல முறை சதக் சதக் என்று வெட்டி கொண்டே இருக்க வேண்டும். இதனால் என்ன பலன் விளைகின்றது? மேல்தோல், தண்டு ஆகியவை முற்றிலுமாக சிதைந்து போய்விடக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுகின்றது. இரண்டாவதாக, இந்த சிதைத்தலை வெட்டிவிட்ட பிற்பாடு சிதைந்து போயிருப்பதால் மீண்டும் துளிர்ப்பதற்கான வாய்ப்புகள் என்பது மிகவும் குறைந்து போய்விடுகின்றது. மூன்றாவதாக, தொடர்ச்சியான பலன் இருக்காது. இதற்கும் ஒரு உதாரணம், ரோஜா செடியை அருவாள் கொண்டு வெட்டி பாருங்கள், அல்லது செம்பருத்தி செடியை அருவாள் கொண்டு வெட்டி பாருங்கள். மீண்டும் அந்த இடத்தில் துளிர்க்குமா? துளிர்க்கவே துளிர்க்காது என்பதுதான் உண்மை. அதே போல் நமக்கு கருவேல மரம் அல்லது முள் மரத்தை இவை எடுத்துக்கொள்வோமே. இந்த மரம் வேண்டாம் என்று நினைத்து விட்டால் என்ன செய்கின்றோம்? அதற்கெல்லாம் அழகாக கழித்தல் செயல்கள் எல்லாம் செய்ய மாட்டோம். அருவாளை கொண்டு எந்த இடத்திலெல்லாம் படுகின்றதோ அந்த இடத்திலெல்லாம் வெட்டி விட்டு
அந்த வேர் பகுதியில் கூட அருவாளை வைத்து நன்றாக நுணுக்கி விடுவோம். அப்படி வரும்பொழுது வேரோடு அது காய்ந்து போய்விடும். இதுதான் கழித்தலுக்கும் தரித்தலுக்கும் இடையே இருக்கக்கூடிய மிகப்பெரிய வேறுபாடுகள் என்பதை நாம் உணர வேண்டும். இதை அப்படியே வைத்துக்கொண்டு நான் நற்செய்திக்குள் சென்று பார்ப்போமே. இயேசு இந்த கழித்தல் வழியாகவும் தரித்தல் வழியாகவும் என்னதான் சொல்ல விரும்புகின்றார்? முதலில் கழித்தல். கழித்தல் என்பது நல்ல செயல் என்பதை இயேசு சொல்கின்றார். அப்படி தொடர்ச்சியாக தாவரம் நல்ல பலனை தந்து கொண்டிருக்கும் பொழுது அதை ஏன் கழித்து விட வேண்டும்? அதை அப்படியே விட்டுவிட்டால் அது தொடர்ச்சியாக பலனை தந்து கொண்டே தானே இருக்கும். அதை ஏன் போய் வெட்டி கழிக்க வேண்டும் என்ற ஒரு சிந்தனை எழுகின்றது அல்லவா? அதற்கு ஒரு காரணம் இருக்கின்றது. நீங்கள் பாருங்களேன், ஒரு ரோஜா செடியை கழித்து விடும் பொழுது என்ன நடக்கின்றது? அந்த தண்டு கீழே விழுந்து விடுகிறது. அதை நாம் தூக்கி எறிய மாட்டோம். அதை மீண்டும் என்ன செய்கின்றோம்? எந்த தண்டு பகுதி கழித்து விடப்பட்டதோ அதை சிறு சிறு துண்டுகளாக மீண்டும் வெட்டி அதை வேறு இடத்தில் வைக்கும் பொழுது அது புதிய தாவரமாக ரோஜா செடியாக வளர்கிறது. அதே போன்று எந்த இடத்திலிருந்து கழித்தோமோ அந்த இடம் மீண்டும் துளிர்த்து தொடர்ச்சியான பலனை தருகின்றது. அதே போன்றுதான் நல்லவர்களும் சரி, நற்செயல்களும் சரி, அடிக்கடி கழித்தலுக்கு உட்பட வேண்டும் என்பதை இயேசு கிறிஸ்து விரும்புகின்றார். அப்படி செய்வதால் என்ன பலன் கிடைக்கின்றது? நிச்சயமாக எந்த செயல் கழிக்கப்பட்டதோ அது பல்வேறு இடங்களுக்கு சென்று நிறைய பேருக்கும் நிறைய இடங்களுக்கும் நற்பயனை தந்து கொண்டே இருக்கும் என்பதுதான் இயேசு சொல்லும் செய்தி. அதற்கு ஒரு நல்ல உதாரணம் நமது திருச்சபையில் நாம் செய்கின்ற சில செயல்கள் என்னவென்று பார்த்தால், இந்த மிஷன் சண்டே, மறைபரப்பு ஞாயிறு என்ற ஒன்றை எடுத்துக்கொள்வோமே. அதில் பார்த்தால் காணிக்கைகளை இடுகின்றோம். அந்த செயல் நமக்கு எதை குறித்து காட்டுகின்றது? நான் ஒரு காணிக்கை இடுகின்றேன் என்று வைத்துக் கொள்வோமே. அப்படி என்றால் என்ன பொருள்? என்னிடம் இருக்கக்கூடிய பணத்தையோ பொருளையோ என்னிடமிருந்து நான் விலக்குகிறேன், கழித்து விடுகின்றேன். எனக்கு அது தேவைதான். அந்த பணம் எனக்கு நிச்சயம் பலன் கொடுக்கத்தான் போகின்றது எனக்கென்று. ஆனாலும் கூட நான் என்ன பண்ணுகின்றேன்? அதை கழித்து விடுகின்றேன். அந்த பணத்தை கழித்து எங்கு கொண்டு போய் தருகின்றேன்? ஆலயத்திற்கு கொண்டு போய் தரும் பொழுது ஆலயத்திலிருந்து பல்வேறு இடங்களுக்கு அது பிரித்து அனுப்பப்படுகின்றது. அப்படி அனுப்பப்படும் பொழுது அது எந்தெந்த இடத்துக்கெல்லாம் அந்த பணம் சென்றதோ அங்கெல்லாம் அவர்கள் பலன் பெறுகிறார்கள். ஆகவே நற்செயல்களும் சரி, நல்லவர்களும் சரி, நிச்சயமாக கழித்தலுக்கு அடிக்கடி உட்பட வேண்டும். அப்படி கழித்து விட்டால்தான் அவர்களது நன்மைத்தனமும் அவர்களது நல்ல குணமும் பல இடங்களுக்கு சென்று சேரும் என்பதை நாம் உணரலாம். இயேசுவும் கூட பாருங்கள், ஒரு நாள் ஒரு இடத்தில் ஒரு நன்மையை புதுமையை செய்துவிட்டார். அந்த மக்களெல்லாம் நீங்கள் எங்கேயும் போகாதீர்கள், இங்கேயே இருங்கள் என்று வேண்டி கேட்டுக்கொள்கிறார்கள். ஆனால் இயேசு என்ன சொன்னார்? இதோ நான் மற்ற இடங்களுக்கும் செல்ல வேண்டும், அங்கேயும் நற்செய்தியை அறிவிக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு அந்த மக்கள் மிகவும் அன்பு செய்தாலும் கூட அந்த இடத்தில் அதை கழித்து விட்டு வேறு இடங்களுக்கு சென்று பலன் தர ஆரம்பிக்கின்றார். இப்படித்தான் நல்லவர்களும் நற்செயல்களும் அடிக்கடி கழித்தலுக்கு உட்பட வேண்டும் என்பதை, திராட்சை செடியை கழித்தலுக்கு உட்படுத்த வேண்டும் என்ற அந்த செயலின் வழியாக நற்செய்தியில் இயேசு மிக ஆழமாக குறிப்பிட்டு பேசுகிறார்களே. சில நேரங்களெல்லாம் நாம் நினைக்கலாம், ஒரு குருவானவரோ அல்லது ஒரு நல்ல மனிதரோ இந்த உலகத்தில் அல்லது ஒரு இடத்தில் இருந்து கொண்டே இருந்தாலே நல்லதே, அவரை இந்த இடத்தை விட்டு அனுப்பக்கூடாது என்றெல்லாம் நான் நினைப்போம். ஆனால் அப்படி இருக்கக்கூடாது. அந்த நன்மை தரமும் நல்லவர்களும் எல்லா இடங்களுக்கும் சென்று பலன் தர வேண்டும் என்பதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து எல்லா இடங்களுக்கும் நல்லவர்களை அனுப்பி கொண்டே இருக்கிறார். ஒரே இடத்தில் வைப்பதில்லை. அதுதான் கழித்தல் என்பதை மக்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதே தரித்தலுக்கு வருவோமே. தரித்தலுக்கு வந்து பார்க்கும் பொழுது அது எப்பொழுதும் வளரவே கூடாது. ஒரே அடியாக சாக வேண்டும் அல்லது வெட்டி வீசப்பட வேண்டும் என்பதைத்தான் இயேசு கிறிஸ்து விரும்புகின்றார். அப்படி எதையெல்லாம் அவர் வெட்டி வீச வேண்டும் என்று ஆசைப்படுகின்றார்? நம்மிடம் இருக்கக்கூடிய தீமையான எண்ணங்களை அல்லது தீயோன் என்றால் அலகையை, சாத்தானை வெட்டி வீச வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து ஆசைப்படுகின்றார். எதை கொண்டு வெட்டி வீச வேண்டும் தெரியுமா? கோடாரியை கொண்டு வெட்டி வீச வேண்டும். அதாவது பாவ சங்கீர்த்தனத்தை கொண்டு பல முறை வெட்டினால் தானே மரம் சாகடிக்கப்படும், அல்லது அதன் மேல் தோல் முற்றிலுமாக அழிக்கப்பட்டு தண்டும் சிதைக்கப்படும். அதே போன்றுதான்
பாவ சங்கீர்த்தனத்தை தொடர்ந்து செய்யும் பொழுது நம்மிடம் இருக்கக்கூடிய நம் உடலோடே ஆன்மாவோடே ஒட்டி கொண்டிருக்கக்கூடிய தீய எண்ணங்கள், தீய நாட்டங்கள் ஆகியவை பல முறை வெட்டப்படுகிறது. பாவ சங்கீர்த்தனத்தில் வெட்டப்பட்டு கொண்டே இருக்கும் பொழுது ஒரு காலகட்டம் வரும் பொழுது முற்றிலுமாக அந்த பாவ நாட்டங்கள் நம்மிடமிருந்து அகன்று போய்விடும். ஒருவேளை மீண்டும் துளிர்த்தாலும் கூட நாம் என்ன செய்ய வேண்டும்? மீண்டும் மீண்டும் பாவ சங்கீர்த்தனம் செய்து கொண்டே இருந்தால், பாவம் வெட்டப்பட்டு கொண்டே இருந்தால், பாவ நாட்டம் அல்லது தீயோன் அழகை நம்மிடம் இருந்து முற்றிலுமாக அகற்றப்படுவான் என்பது உண்மை. ஆகவே அன்பார்ந்தவர்களே, நல்லவைகள் எப்பொழுதுமே கழிக்கப்பட வேண்டும், பாவம் எப்பொழுதுமே தரிக்கப்பட வேண்டும், வெட்டி வீழ்த்தப்பட வேண்டும் என்பதை இந்த நாளில் எவ்வளவு அழகாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார் பார்த்தீர்களா? இதை இன்னும் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நாம் தொடக்க நூல் புத்தகத்திற்கு போவோமே. மனிதர்கள் பாவம் செய்து விட்டார்கள், முதல் பெற்றோர். அந்த இடத்தில் அவர்களுக்கு என்ன நடந்தது? ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் ஆண்டவர் கழித்தலை நிகழ்த்தினார். எப்படி? ஏதேன் தோட்டத்தை விட்டு வெளியே அனுப்பினார்தான். ஆனாலும் கூட அவர்களிடம் இருக்கக்கூடிய சில விஷயங்களை, நல்லவைகளை கழித்து விடவில்லை, தீயவைகளை வெட்டி விட்டு நீங்கள் வெளியில் சென்று 2 காரியம் செய்யுங்கள். ஒன்று, நீங்கள் உழைத்து முன்னுக்கு வர பாருங்கள். இரண்டாவது, உங்களுக்கென வாரிசுகளை உருவாக்குங்கள் என்று கழித்து விட்டு வெளியே அனுப்பிவிடுகின்றார். அதாவது நீங்கள் நல்லவர்களாகத்தான் இருந்தீர்கள், இனிமேல் வெளியிலும் சென்று நல்லவர்களாக வாழுங்கள் என்று கடவுள் அனுப்புகின்றார், கழித்து அனுப்புகின்றார். அதுவே சாத்தானை பொறுத்தவரை சாபம் கொடுத்து அனுப்புகின்றார். எப்படி? உன் தலையை ஒரு பெண் நசுக்குவாள் என்று சொல்லி நீ ஒழிக்கப்பட வேண்டும் என்று, வெட்டி வீழ்த்தப்பட வேண்டும் என்று, தரிக்கப்பட வேண்டும் என்று சொல்கின்றார். முதல் புத்தகத்திலேயே கடவுள் எவ்வளவு அழகாக கழித்தலையும் தரித்தலையும் சொல்லிவிட்டார் பார்த்தீர்களா? அன்பார்ந்தவர்களே, நமது கிறிஸ்தவ வாழ்க்கையை பொறுத்தவரை, கிறிஸ்தவர்கள் மட்டுமல்ல எல்லா மக்களுக்குமே சரி, கழித்தல், நல்லவர்களும் எப்பொழுதுமே கழிக்கப்பட்டு பல்வேறு இடங்களுக்கு சென்று பலன் தர வேண்டும். அதுவே பாவம் வெட்டி வீழ்த்தப்பட்டு ஒரேடியாக சாகடிக்கப்பட வேண்டும் என்பதை இந்த நாளில் புரிந்து கொள்ளுங்கள்.